Hello friends, welcome to Namathu Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு கீழ இருக்கிற ரெட் கலர் subscribe பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். இன்னைக்கு நம்ம சேனல்ல கருவேப்பிலை இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நான் கடாய் சூடு பண்ணியிருக்கேன். அதுல இந்த கிளாஸ்ல பாதி அளவு கடலைப்பருப்பு சேர்த்திருக்கேன். எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம். வெறும் கடாயில இத நல்லா வறுத்துக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ பருப்பு எடுத்த அதே கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. கருப்பு உளுந்தில் அயன் கால்சியம் நிறைய இருக்குது. இதில் இட்லி பொடி பண்ணும்போது நல்ல வாசனையாக இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எப்போயுமே கருப்பு உளுந்தில் தான் இட்லி பொடி அரைப்பேன். உளுந்து பாதி வறுபட்டதுக்கப்புறமா 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா வறுத்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா மிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு. அது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். எள் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம். 1 நிமிஷம் மட்டும் வறுத்தா போதும். கருப்பு எள் ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ இதை பிளேட்டில் மாற்றிக்கலாம். கடைசியாக கருவேப்பிலை நல்லா தண்ணியில் கழுவிட்டு ஒரு டவல் வச்சு ஈரத்தெல்லாம் தொடச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வறுத்துக்க போகிறேன். கருவேப்பிலை ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். இதோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கருவேப்பிலையில் நிறைய அயன் சத்து இருக்குது. தலைமுடி வளர்கிறதுக்கும் கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பை அதிகமாகிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இப்போ இதை ஆறுனதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், அரைச்சாச்சு. நம்ம பொடி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை, சூடான ரைஸில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நமது கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.